राम। ओम श्री राम जय जय राम। ओम श्री राम जय जय राम. हरि ओम. எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கே ஏறக்குறைய ஒரு 2 வருஷமாவது பாகவதம் படிக்கிறதுல சிலர் பங்கெடுத்துட்டும் இருப்பேங்க. 2 வருஷம் ஏறக்குறைய. அப்போது ஸ்ரீமத் பாகவதம் வியாச பகவான் எப்படியும் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பார். கிருஷ்ணன் இருந்தப்பவே எழுதினது. அப்போது நம்ம சாமிஜி சொல்லியிருக்கார், யோகி ராம் சுரத்குமார், ராமன் இருந்தப்போ அதே காலத்தில் இருந்த வால்மீகி மகரிஷி ராமாயணம் எழுதினார். கிருஷ்ணன் இருந்தப்போ கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை வியாச பகவான் எழுதினார். இந்த பிச்சைக்காரன் இருக்கிற நாளில் அவனை பற்றி எழுதினதில் கீவா ஜெகநாதன் ஒரு முக்கிய பங்கெடுக்கிறார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஜெயந்திக்கு சாமிஜி எதிர உட்காந்து பல பாடல்கள் தானாகவே அவர்கிட்டேருந்து வெளிப்படுறது உண்டு. அப்படி வந்த பாடல்களை அந்தந்த வருஷம் புஸ்தகமாக போட்டிருந்தாங்க. அப்போது அவர் என்ன நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணன் ராமன் அன்னைக்கு இல்லை, இந்த பிச்சைக்காரன் ரூபத்திலையும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தவங்களை பார்க்கறதுக்கோ அவங்களோட பேசுறதுக்கோ எல்லாம் நமக்கு ஒரு சிலருக்காவது இப்போது வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவர் உடம்பை விட்டு 2001 உடம்பை விட்டார். இப்போ 23 வருஷம் ஆயாச்சு. அப்போது பாகவதம் அப்படின்றது நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்க வேண்டாம். பகவான் தொடர்ந்து அவனுடைய விளையாட்டுகளை செய்துக்கிட்டே வரான். எதுக்கு அப்படி செய்கிறான்னா, இப்போ இருக்கிற இந்த பாமர மக்கள் நம்மளையெல்லாம் சேர்த்து தான் அவனை நினைக்கணும். நமக்கோ நம்பிக்கை இல்லை, அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை, அவங்ககிட்ட பக்தி இல்லை, ஞானமும் இல்லை. திருவடி பூஜைன்னு நம்ம பண்ணுறோமே, அந்த திருவடி தான் ஞானம், நித்தியமானது. அப்படிப்பட்ட அந்த ஞானம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ஏன்னா ஞானம் கிடைச்சிட்டா இந்த உலகம் உண்மைன்றது நமக்கு மறைஞ்சி போயிடும். இப்போ இருட்டில் இருக்கும், வெளிச்சம் வேணும்னா அவனுடைய அனுகிரகம் வேணும். அந்த வெளிச்சம் தான் ஞானம். ஞானம் என்ன சொல்லுது? மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். ரெண்டாவதாக நீ பார்த்தன்னா உன் கண்ணில் ஏதோ கோளாறு. ரெண்டுன்னு இருந்தால் தானே கோபம், பொறாமை, ஆசை, இப்படிப்பட்ட மாயையில் நாம் மாட்டிக்கிறோம். அது இல்லைன்னா தப்பிச்சிடுவோம். அப்போது ஒரு கதை பார்ப்போம். நம்ம எப்படி பார்த்துட்டே வந்தப்போ பாகவதத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போனார். வியாச பகவான் சமாதியில் இருந்து எழுதின கிரந்தம் அது. ஒவ்வொரு கதைகளும் அற்புதமான கதைகள். அதை நம்ம சாமிஜியுடைய அனுகிரகத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதையே தான் இங்கேயும் ஒரு சிலர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பாகவதத்தை இப்போ எப்படி நாம் பார்க்க முடியும் அப்படின்னு தேடிண்டே வந்தப்போ சமீபத்தில் ஒரு கதை தெரிய வந்தது. வியாசரும் கதையாக தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இது என்ன கதை அப்படின்னா கவனிப்போம். நாம் ஒரு முறை நமக்கெல்லாம் தெரியும், மகாலட்சுமி வந்து செல்வத்துக்கு, ப்ராஸ்பரிட்டிக்கு
பெருமை புகழ் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அப்போ அந்த அம்மாவுக்கு அதுலேயே அகங்காரம். அப்போ ஒரு தடவை பகவான் நாராயணன் மகாவிஷ்ணுக்கிட்ட சொல்கிறா அந்த அம்மா, இப்போ நான் நினைக்கிறேன் எல்லாருமே என்னுடைய பக்தர்கள் தான், உன்னை உண்மையாக வணங்குறவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தார் பகவான், உனக்கு இப்படி ஒரு அகங்காரமா அப்படின்னு என்ன பண்ணார், அப்படி இல்லை, நீ சொல்கிறது ஓரளவுக்கு உண்மைதான், ஒருத்தரை ஒரேடியாக இல்லைன்னு சொல்ல வேண்டாம், ஓரளவுக்கு உண்மைதான், ஆனாலும் என்னுடைய பக்தன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னும். அது யார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ரமானந்த் அப்படின்னு காசியில் பனாரஸில் இருக்கிறான், அவன் உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லிடுறார். அதை எப்படி அவன் உண்மையான பக்தன் ஆக்க முடியும், நான் அவனை ஏமாத்திரம் பார் அப்படின்னு ஒரு சேலஞ்சு அந்த அம்மாவுக்கு. அப்போது இந்த பக்தன் ரமானந்த் தினம் காலையில் 3:45 மணிக்கு கங்கையில் ஸ்நானம் பண்ண போவார். ஒரு நாள் அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வரப்போ எப்போ இருக்கிற மாதிரி ஒரு பூந்தோட்டம் அங்கே இல்லவே இல்லை, திடீர்னு ஒன்று தோணிந்து. அப்போது அவர் சரி இதுவும் பகவானுடைய விளையாட்டு படைப்பு அப்படின்னு அந்த தோட்டத்தை உள்ள நுழைஞ்சார். நுழைஞ்சி பகவானுக்கு இன்றைக்கி நம்ம பூஜையில் இதில் ஒரு பூவை அர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பூவை பறிச்சிட்டார், ஒரு ரோஜா பூவை பறிச்சிட்டார். பறிச்சதுமே ஒரு அம்மா பின்னாடி வந்து கத்துறா, ஏய் எப்படி நீ இதிலேருந்து பூ எடுக்கலாம், என்னுடைய பர்மிஷன் கேட்காத, திருடனாயிட்டே நீ, இப்படிப்பட்ட திருடனெல்லாம் உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லதும் அவர் தூக்கி போட்டுடுறார் அந்த பூவை, ரோஜா பூவை. இந்த பூவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்க அந்நியன்னு ஒருத்தனை பார்க்கறியே அப்படின்னு அவர் வாய் பேசாத காலங்காத்தால் தூக்கி போட்டார். அப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு திருடனை போய் பக்தன் சொல்லிட்டாரு இவர் அப்படின்னு அந்த பூவை எடுத்தும் போய் மகாவிஷ்ணு கால்கிட்ட வச்சு, நீ பக்தன் சொன்னிய ரமானந்தன், அவன் இந்த பூவை திருடினான், பார்த்துக்கோ, திருடனெல்லாம் இருக்காங்களே, நீ அவனை எப்படி உன் பக்தன் சொல்ல முடியும் அப்படின்னு. அப்படியா, அவன் பிரியத்தோட இந்த பூவை என்னுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சான், அவனுடைய பக்தி எவ்வளோ பவர்ஃபுல் நீ இப்போ தெரிஞ்சுட்டுருப்ப அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு புரியல. எப்படி அப்படின்னும், அவன் இந்த பூவை தானே என் பாதத்தில் போடணும்னு நினச்சா, நீ இப்போ நேராக கொண்டு வந்து போட்டு இல்லையா, அவனுடைய பக்தியினுடைய பவர் அது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அம்மா தோல்வியை ஏற்றுன்ட்டாங்க. ஏன்னா நேராக சொல்லிக்கல, எப்படின்னு தான் தோற்று போயாச்சு. அப்போது அந்த ரமானந்தன் ஏறக்குறைய ஒரு 13th century, ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு பரம பக்தன். ஆயிரக்கணக்கில் நம்ம பார்த்தோம், வியாசர் சொன்னதெல்லாம் பல ஆயிரக்கணக்கு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது பிரகலாதன், துருவன், அப்படிப்பட்டவங்கெல்லாம். இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு ரமானந்தன் இருந்தார். அப்போ தொடர்ந்து இந்த கதையை பார்ப்போம். அப்போ இந்த பேச்சுவார்த்தை மகாலட்சுமிக்கும் பகவான் விஷ்ணு பகவானுக்கு நடந்த அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், சுகாச்சாரியார் தான் கிரந்தமான இந்த பாகவதத்தை பரீட்சித்துக்கு சொன்னார் அப்படின்னு. சுகர் வியாசருடைய புத்திரர். அப்போ அவர் அந்த உடம்பை விட்ட பிறகு தான் சுகர்ன்ற பேர்லேயே தபஸ் பண்ணின்னு இருக்கார். கடும் தபஸ் பண்ணின்னு இருக்கிறப்போ இந்திரனுக்கு பயம், இந்த ஆள் ஒருவேளை தபஸ் பண்ணி நம்முடைய இடத்த பிடிச்சிடுவான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த இந்திரன் தன்னுடைய அப்சராக்கள் போய் ஒரு அம்மாவை அனுப்பி, நீ இந்த தபஸ் பண்ணுற ஆளை மயக்கி
அதிலிருந்து அவன் விழறதுக்கு வேண்டிய வழி பண்ணு அப்படின்னு அனுப்புகிறார். இது ஆல்மோஸ்ட் இந்திரன் பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக். மாயையில் விழறதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தன்னுடைய பதவியை ஸ்திரமாக வச்சுக்கணும். அப்போது அந்த அப்சரா தேவ கன்னிகை இந்திரன் சொல்லியிருக்கிறான். இப்போ முடிஞ்ச அளவு தன்னால் அவனை மயக்கிறதுக்கு பார்த்தாங்க சுகர் எல்லாத்தையும் தாண்டி போனவர். வியாச பகவானுக்கே ஆச்சரியமாக இருந்தது அவனுடைய டிட்டாச்மெண்ட், பற்றற்ற நிலை. இப்போ இந்த அம்மா ஆடினா போ இதெல்லாம் ஏன் வேஸ்ட்டாக ஒன் டைம் என் டைம் வேஸ்ட் பண்ணுற போ அப்படின்னு சொல்லி அலட்சியமாக அவர் சொல்லி அனுப்ப பார்த்தப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு முடியல. அகங்காரம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. அப்போ ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க, நீ போ மனுஷனாக போகிற, அப்படி பூமியில் மனுஷனாக போகிற அப்படின்னு சாபம் கொடுத்தாங்க சுகாச்சாரியார். அப்போ என்ன பண்ணார் இவர், நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அக்கார்டிங் டு மை ஃபாதர்ஸ் வில், நடக்கிறதெல்லாம் என்னுடைய அப்பாவுடைய இச்சை அப்படின்னு சுகாச்சாரியார் எனக்கு சாபம் கொடுக்குதுன்னா அந்த சவத்தினால முடியாது, அதுக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம் தான் கொடுத்துருக்குது. இது பகவானுடைய இச்சை போல இருக்குது, வேற இல்லவே இல்லை, பகவானுடைய இச்சை. அதனால நேராக என்ன பண்ணார், வைகுண்டம் போனார். வைகுண்டம் போனவர் பகவானை நமஸ்காரம் பண்ணி நடந்ததெல்லாம் சொன்னார். இப்போ பகவான் கையில் மகாலட்சுமி கொடுத்த அந்த ரோஜாப்பூ இருக்குது. ஆமாம், நான் தான் விரும்பினேன், நீ பூமியில் பிறக்கணும், பிறந்து இப்போ பக்தின்றது ரொம்ப கீழே போயாச்சு, நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிற இந்த நிலையில் கலியுகத்தில் நீ போய் அதை மறுபடியும் நிலைநாட்டணும் அப்படின்னு சுகாச்சாரியாரை பகவான் மகாவிஷ்ணு அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுறார், நான் யாருடைய கருவிலையும் இருந்து பிறக்க வேண்டாம், நான் போகிறதுக்கு ரெடி அப்படின்னும். பகவான் என்ன பண்ணார், தன் கையில் இருந்த பூவை அப்படி தூக்கி போட்டார். அந்த பூ ரூபம் கங்கையில் விழுந்தது. அப்போது அதே பனாரஸ் காசியில் சுகாச்சாரியார் ஒரு குழந்தையாக உருவெடுத்தார். கருவில் இல்லாத பகவானுடைய சித்தம், எதை வேணால் படைக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அப்படி உருவான குழந்தைக்கு, ஒரு தாய்க்கு குழந்தை இல்லாத இருந்தது, ஒரு முஸ்லீம் அம்மா. இப்போ அந்த அம்மா இந்த குழந்தைய பார்த்து எடுத்து இதை அல்லாஹ் தான் கொடுத்தார் அப்படின்னு சந்தோஷமாக எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. ஏன்னா நம்ம சாமிஜியே சொல்கிறார் ஒரு முஸ்லீம் அம்மாவுக்கு, அல்லாஹை குதாஹை எல்லாம் உண்மை, ஒத்தனே ஒத்தந்தான் அப்படின்னு சாமிஜி சொல்கிறார். அப்படி இருக்கிறப்போ இந்த அம்மா எடுத்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பேரை கபீர் அப்படின்னு வச்சாங்க. அப்போ கபீர் தாஸ் அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஃபேமிலியால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பகவானால் அனுப்பப்பட்ட பக்தன், வியாச புத்திரனாக இருந்த சுகாச்சாரியார் வந்து பிறந்தார். அப்படிப்பட்டவர் சின்ன வயசுலேயே அந்த பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுல ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார். அப்படி பகவான் நாமாவை அவர் வெளியில் யார் சொல்லி கேட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ அதே நாட்களில் ரமானந்தர் அப்படின்றவரும் காசியிலேயே தான் இருக்கிறாரு. அந்த பெரிய பக்தன், அவருடைய சிஷ்யர்களும் பக்தர்களும் டிவோட்டீஸும் சதா இறைவன் நாமத்தை பஜனை செய்கிறதுல இருந்தாங்க. அப்போ அந்த பஜனையை கேட்டு கபீருக்கு மிகவும் ஆர்வம் வந்து எப்படியாவது இந்த ரமானந்தர்கிட்ட தான்
மந்திரோபதேசம் வாங்கணும் அப்படின்னு பிரியப்பட்டார். அப்போது அப்படி பார்த்துன்னே இருந்தார். இவர் தினமும் காத்தால 3:45 மணிக்கு கங்கையில் குளிக்க போவார். அப்போது எப்படியாவது அவருடைய ஸ்பரிசம் பட்டு நாம் உபதேசத்தை வாங்கினோம் அப்படின்னு அந்த கங்கை கரையிலேயே இருக்கிற படிக்கட்டுகளில் இருட்டு நேரத்தில் ஒரு படிக்கட்டில் போய் இந்த 4 வயசு 5 வயசு பையன் படுத்துட்டுருக்கான். அப்போ ரமானந்தர் எப்பவும் போல் வர வழியில் இருட்டு தான், ஆனால் பழக்கத்தினால கங்கைக்கு போயிடுவார். இப்போ வழியில் இன்றைக்கி அந்த பையன் படுத்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியாத அவருடைய காலை அந்த பையனுடைய தலையில் வச்சுட்டார். இதெல்லாம் பகவானுடைய இச்சை. தலையில் வச்சதும் ராம் ராம் அப்படின்னு தான் பெரிய தவறு பண்ணிட்டேன், யாரையோ மெதிச்சிட்டேன் அப்படின்னு அவர் வருந்தி அந்த நாமத்தை சொன்னதை அந்த குழந்தை பகவானுடைய அனுகிரகம் எனக்கு ராமநாமம் கிடைச்சிது அப்படின்னு அவர் காலில் கெட்டியாக பிடிச்சிண்டு நீங்கள் எனக்கு குரு, எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் இல்லை, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அப்போ இந்த நாமத்தை இடைவிடாத அந்த பையன் சொல்ல முடிஞ்சுது, சொல்லின்னு இருந்தான். இப்படி இருக்கிற அந்த ஃபேமிலியில் முஸ்லீம் அம்மா, இவனும் முஸ்லீம் தான், ஆப்வியஸ்லி எடுத்து வளர்க்கப்பட்டதுனால. அப்போ அவங்களுடைய வருமானம், அவங்க அப்பாவாக இருந்தவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா நெசவு, துணி நெய்தல். அப்படி நெசவாளியாக இருந்தவர் கொஞ்ச நாளில் இறந்து போந்தும் அம்மா இருக்கிறாங்க. இந்த பையன் பகவத் பக்தனாக இருக்கிறான். அதை பற்றி அவங்க ஒன்றும் பெருசாக பொருட்படுத்தலை. இருந்தாலும் இப்போ ஃபேமிலி ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. அப்பா செய்த அந்த உழவு, அந்த நெசவு வேலையை இவன் செய்யணும். அதனால் இவனை தூண்டி விட்டு எப்படியாவது ஒவ்வொரு துணி நெய்தான்னா அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று சாப்பாட்டுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி அவனை ஊக்குவிச்சு ஏதாவது வேலை பண்ண வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் அந்த நெசவு செய்கிற அந்த என்ன அந்த பேர் தறியில் அதில் உக்காந்தா அந்த சத்தம் டக்கு சக்கு டக்குன்னு அடிக்கும். அது கேட்டதும் பகவான் நாம அவனுக்கு உக்காந்து தியானத்தில் உக்காந்துருவான். அப்போ வேலை நடக்காது. இப்படி செய்துன்னு இருக்கிறப்போ அவங்க அம்மா அந்த ஊரில் வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை வரும். நிறையா பேர் என்ன இருந்தாலும் வாங்கின்னு போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு வருவாங்க. நாளைக்கு சந்தை, இன்றைக்கி நீ இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த அம்மா. இவனா சரின்னு தலையாட்டிட்டு உக்காந்தான். ஆனால் பகவான் நாமாவில் இருக்கிற ஈடுபாடில் அந்த ராமநாமத்தை சொல்லி வேலை ஒன்றும் செய்யலை. கொஞ்ச நேரம் கழித்து ஞாபகம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அப்போ நிச்சயம் ராமன் பார்த்தான், இவனோ வேலை செய்யலைன்னா அடி வாங்குவான் அம்மாக்கிட்ட. ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இவன் வேலை செய்தால் நாளைக்கு அந்த சந்தை இருக்குது, அதில் கொண்டு போய் விற்கலாம், இல்லைன்னா அடுத்த வாரம். அந்த நிலையில் ராமன் என்ன பண்ணான், இவன் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் உட்காந்து அந்த துணியை நெய்து முடித்தான். அது ராமன் கைப்பற்றதுனால ரொம்ப அழகாக இருந்தது அந்த துணி பார்க்குறதுக்கு. அனுகிரகம், பகவத் அனுகிரகம். ஆனால் இந்த பையன் முழிச்சு பார்க்குறப்போ அது பாட்டுக்கு ஏதோ வேலை, ராமனை பார்க்க முடியல. அப்போ என்ன பண்ணான், காத்தால் அம்மா வரப்போ துணி ரெடியாக இருந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், நம்ம பையன் இவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறானே அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சு, நீ மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு பணத்தை கொண்டு வா அப்படின்னும் மார்க்கெட் பக்கம் போகிறோம். முதல் தடவையாக போவான். எக்கச்சக்கமான கூட்டம். ஏன்னா அங்கே எல்லாம் விற்பாங்க, ஆடு, கோழி, துணி, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். அப்போ இங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்ம தியானத்துக்கு இடைஞ்சல் இது அப்படின்னு என்ன பண்ணான், ஒரு ஓரமாக உக்காந்துட்டான். ஓரமாக உக்காந்தவன் இந்த துணியை விரித்து போட்டு பார்க்கட்டும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ராமநாமத்தை சொல்லிண்டு உக்காந்துருக்கான்.
இப்படி காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தவங்க துணியை கேட்பாங்க, இது என்ன விலைன்னு கேட்பாங்க. பதில் சொல்கிறதுக்கு அங்கே அவன் இல்லையே, அங்கே நாமம் இருக்குது, அவன் தியானத்தில் இருக்கான். இதை பார்த்தான் ராமன், இவனோ இப்படி இருக்கான், வீட்டுக்கோ துணியை விற்று பைசா எடுத்து போக முடியாது அப்படின்னு மழையை வர வச்சான் பகவான். அப்படி மழை மழை வந்ததும் பார்த்தா எல்லாரும் கடையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, சரின்னு வீட்டுக்கு போனால் அடி கிடைக்கும். இதை நம்ம எடுத்துன்னு போய் ஒரு குடிசையில், யாருமே நுழைய முடியாத ஒரு பாழடைஞ்ச குடிசையில் உட்காந்துருவோம் அப்படின்னு கபீர் உட்காந்தாச்சு. அந்த குடிசையில் உட்காந்து அவன் தியானத்தில் இருக்கான். அப்போது ஒரு பிராமின் வரான், ஒரு அந்தணன் வந்து, எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, ஏன்னா காசியெல்லாம் ரொம்ப குளிர் பிரதேசம் வின்டரில். அப்போ ரொம்ப குளிராக இருக்குது, எனக்கு துணி ஒன்று கொடு போத்திக்கிறதுக்கு அப்படின்னு தான் பாதியை கீழ்ச்சி அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவன் சந்தோஷமான தான், நீ ராமன் தானே எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போது மறுபடியும் தியானத்தில் உட்காந்தவன் பகவானுடைய அனுகிரகத்தில் தியானம் இன்னும் கூடி போச்சு. அந்த நாமத்தை சொல்லிண்டே, எப்படி நம்ம சுவாமி ராம்தாஸ் சொன்னாரோ அந்த மாதிரி இவன் நாமத்தை சொல்லி தியானத்தை பண்ணிட்டு மூழ்கி போயிட்டான். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு முஸ்லீம் வரான், நீ ஏன் முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்துட்டு ராமநாமன் சொல்கிற, அது ஹிந்து நாமன் தானே அப்படின்னப்போ, எனக்கு அந்த வித்தியாசமெல்லாம் இல்லை, இது என் குரு கொடுத்தார் இந்த மந்திரத்தை அப்படின்னு சொல்லி, சரி ஏதோ பண்ணின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் ஆள் என்ன பண்ணா, அந்த ஃபக்கீர், எனக்கு ராத்திரியில் ரொம்ப குளிருது, உங்கள்கிட்டயே ஒரு துணி இருக்குது வேணா கொடு அப்படின்னு சொன்னதும், அதையும் எடுத்தும்போ, எடுத்தும்போ, இதுதான் என்னுடைய தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு அந்த துணியும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு தியானம் பண்ணின்னு இருக்கான். இப்போ ராமன் பார்த்தான், இவன் இருந்த துணியை இப்படி டிஸ்போஸ் பண்ணியாச்சு. பண்ண பிறகு இப்போ இவங்க அம்மா இவன் வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லை. அவங்க அம்மாகிட்ட போய் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி உன் பையன் இந்த பாழடைஞ்ச ஹட்டில் இருக்கான் குடிசையில், அவனை போய் வீட்டுக்கு கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன் அந்தனர் ரூபத்தில் போய் அவங்க அம்மாகிட்ட சொல்கிறார். அவனை அடித்து தான் இழுத்துன்னு வரணும், அங்கேருந்து வரமாட்டான் சுலபமா அப்படின்னு அவங்க அம்மா ஒரு தடியும் எடுத்துட்டு நேராக அந்த அந்தனர் காமிச்ச குடிசையில் போய் அவனை பார்க்குறாங்க. அவன் பாதி நினைவோடு இருக்கான், உலகத்தின் நினைவே இல்லை அவனுக்கு. அப்படி இருக்கிறவனை கூப்பிட்டு பார்த்தாங்க, எழுந்துக்கலை. கடைசியில் கையிலேயோ பெரம்பிருக்கு. அப்போ அந்தனர் சொல்கிறாரு, 4 அடி அடித்தாதான் அவனுக்கு உணர்வே வரும் அப்படின்னு 4 அடி அடித்தாங்க. அப்பவும் அவன் எழுந்துக்கலை. இன்னும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்தனர் வெளியிலேயே நிற்கிறாரு. சரின்னு அந்த அம்மா லெஃப்ட் அண்ட் ரைட் அவனை அடித்து அங்கங்கே ரத்தம் வர வேண்டியது அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஆனால் அவனும் எழுந்திருக்கிற மாதிரி இல்லை. அன்றைக்கின்னு பார்த்து பகவானுடைய கிருபையில் அவன் சமாதி நிலைக்கு போயிட்டான். அதாவது இந்த உணர்வே இல்லை, இந்த உடம்பை விட்டு அவனுடைய எண்ணம் பூர்த்தியாக அந்த பகவானுடைய சிந்தனையிலேயே மூழ்கி போச்சு, கரைஞ்சி போச்சு. அப்போ அப்படி இருக்கிறவனுக்கு இதில் என்ன நடந்தாலும் தெரிய போகிறதில்லை. அந்த கொடுக்குற அடியெல்லாம் வெளியில் இருக்கிற அந்த அந்தணன் இவன் பார்த்துட்டே இருக்கான், அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. அவன் மேலே விழுது, அங்கங்கே பார்த்தா ரத்தம், அடி பூரா அவன் வாங்கிட்டான். அம்மா போதும், வலிக்குது வலிக்குதுன்னு அவன் கத்துறான் வெளியில். அப்போது இவன் தியானத்தில் இருக்கிறத வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு அந்த அந்தணன் வந்தவன் ராமன் தான். அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை, இவன் உள்ளே பார்த்து இந்த ஸ்வரூபத்தை மறைச்சிட்டு வெளியில் ராமனா காட்சி தரான். அப்போது கபீரும் அவங்க அம்மாவும் ராமனுடைய தரிசனத்தை அடைகிறாங்க. அப்போது
அவனுடைய அம்மா சொல்கிறாங்க, சாக்ஷாத் பகவானே நீ எனக்கு காமிச்சு கொடுத்த அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவனை கூட்டின் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பகவானுடைய ஃபிசிக்கல் ரூபத்தையும் பார்த்தாச்சு. அந்த கபீர் இப்படி நாமத்தை சொல்லிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் வளர்ந்து போயாச்சு. அதுக்குள்ளேயும் அவங்க அம்மாவும் காலமாயிட்டாங்க. அப்போ கபீருக்கு அவங்க அம்மா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை, கமல் அப்படின்னு பேர். அந்த குழந்தை ரொம்ப விசேஷம். 4 வயசு ஆறப்பவே இறை நாமத்தை சொல்லின்னு இருக்கும், தாளம் போட்டு பலமாக சொல்கிறது. 7 வயசு ஆறப்போ அந்த குழந்தை அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு, நான் துவாரகா யாத்திரை போகிறேன், நடந்து போகிற சில சாதுக்களோடு நானும் போகிறேன் அப்படின்னு போயிட்டான். சரி அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டார். அப்படி போன கமல் யாத்திரையெல்லாம் முடித்து வந்து இறை நாமத்தில் அந்த வயசுலேயே மூழ்கி போனவன். பகவானை சதா நினைக்கிறதுனால நான் வேற பகவான் வேறன்ற எண்ணம் இல்லை. அப்படிப்பட்ட பக்தனா இருந்தான் அந்த கமல். யார்? கபீருடைய மகன். இப்படி இருக்கிறப்போ இதில் 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த ஊரில் சாதுக்கள் மகாத்மாக்கள் பாத யாத்திரையாக வரவங்க வந்தாங்க. அப்போ கபீர் இந்த ஊர்லேயே இறை நாமத்தில் ஈடுபாடு கொண்டவன் அப்படின்னு அவங்க வீட்டில் போய் எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க, சத்சங்கம் பண்ணாங்க. இப்படி சத்சங்கம் நாம சங்கீர்த்தனம்லாம் பண்ணி முடிக்கிறப்போ ராத்திரி 10 மணி ஆயாச்சு. இவனோ ஏழை, கபீரோ. அவனுடைய பெஞ்சாதி மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமே, மகாத்மாக்கள் வந்திருக்கிறாங்க, நம்மக்கிட்டே ஒரு ப்ரொவிஷனுமே இல்லையே அப்படின்னும், நீ போய் ஏதாவது கடை இல்லை அப்புறம் காசு தரேன்னு சொல்லி வாங்கினு வா அப்படின்னும் இந்தம்மா போகிறாங்க. எப்படியாவது எவனாவது கடையெல்லாம் மூடி அடைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கிடைக்கும், வேண்டிய ப்ரொவிஷன் வாங்கின்னு வந்து இவங்களுக்கு சமையல் பண்ணி போடலாம் அப்படின்னு போகிறாங்க. போனதும் ஒரே ஒரு கடைக்காரன் திறந்து வச்சிருக்கிறான். இந்தம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ரொவிஷன்ஸ் வேணும் அர்ஜெண்ட்டாக, என் கையில் காசு இல்லை அப்புறம் தரேன் அப்படின்னும். இவன் பார்த்தான், அவன் ஒரு காமத்தில் அடிமையானவன். எனக்கு காசெல்லாம் வேண்டாம், உன் கூட இந்த இரவை நான் கழிக்கிறதுக்கு நீ ஒத்துண்டன்னா நீ எவ்வளோ வேணால் ப்ரொவிஷன் எடுத்தும் போகலாம் அப்படின்ட்டான். அந்த அம்மா சிந்திச்சு பார்த்தாங்க, இதுவும் பகவானுடைய விளையாட்டு தான் அப்படின்னு. சரி, எனக்கு உடனே ப்ரொவிஷன்ஸ் கொடு, நான் வீட்டில் வந்திருக்க விருந்தாளிகளை உபசாரம் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்ற வாக்கு கொடுத்துட்டாங்க. நீ எடுத்துக்கோ எல்லாத்தையும். அவன் சத்தியம், நாம் இறைவன் நாமத்தில் சத்தியம் பண்ணதுனால அவன் கொடுத்துட்டான், எப்படி இந்த அம்மா வருவாங்க அப்படி. சரின்னு வீட்டுக்கு போய் அந்த அம்மா நடந்ததெல்லாம் சொல்லி கணவன்கிட்ட சொல்லி கபீர்கிட்ட சொல்லி, அதுவும் ராமனுடைய இச்சை, நீ கவலைப்படாத, இறை நாமம் இருக்கிறப்ப அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறார். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி போட்டுடுவோம் அப்படின்னு சாப்பாடு பண்ணி போட்டாங்க. புரிஞ்சுதா? எல்லாம் சாப்பிட்டு இரவு உறங்கின பிறகு ஏற்கனவே கணவன்கிட்ட சொல்லியாச்சு அங்கே போனோன்னு. சரி நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. ஏன்னா வெளியில் மழை, தோளில் சுமந்துண்டு அந்த அம்மாவை கூட்டின்னு போய் இந்த பகவானுக்கு ஆஃபர் பண்ணுற ஆடு கோழி இந்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இந்த அம்மாவை கொண்டு போய் அந்த கடைக்காரங்கிட்ட கதவை தட்டி கொடுத்துட்டார். இந்த அம்மா உள்ளே போனதும் அந்த கடைக்காரன் பார்த்தான், இவ்வளோ மழை பெய்யுது, உன் துணியோ ஈரமால, உன் கை காலோ ஈரமால, எப்படி வந்த அப்படின்னா என் கணவருக்கு கூட்டின்னு வந்தார் என்ன தோளில் வச்சுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
இவர் பாட்டுக்கு வெளியில் உட்காந்து இறைவன் நாமத்தை சொல்லின்னு இருக்கார். அவன் பார்த்துக்கிறான் என்ன நடக்குதோ அவன் இச்சை, அவனுடைய இச்சைக்கு மீறினது எதுவுமே கிடையாது அப்படின்னும். அப்போ அந்த கடைக்காரனுக்கு புத்தி வந்தது, நான் இவ்வளோ ஈனனாக இருக்கேன், ஒரு கல்யாணமான அம்மாவை நான் அனுபவிக்கணும்னு பார்த்தேன், அவங்க புருஷனும் அந்த அம்மாவும் எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக வந்தாங்களே அப்படின்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். இந்த அம்மா புருஷன்கிட்ட சொல்கிறாங்க, இப்போது சாதுக்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு, நான் விஷத்தை சாப்பிட்டு இறந்து போயிடுறேன், அப்படிப்பட்ட ஒரு ஈனமான வாழ்க்கைக்கு பதில் அப்படின்னு. அப்போ சொன்னார் கபீர், நீ அதை பற்றி கவலைப்படாத, பகவான் பார்த்துக்கிறான் அப்படின்னு. நீங்கள் வந்தாங்க, மொத்தமே மாறிப்போச்சு. ஏன்னா ராமன் இருக்கிற இடத்துல காமன் இருக்க முடியாது. அப்படி இந்த இடத்துலேருந்து போயாச்சு. இதற்கு அடுத்து இன்னொரு ஈவெண்ட்டை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கலாம், ஏன்னா நிறையா ஒரு பெரிய கதை இது. ஏன்னா பகவானுடைய லீலை பக்தியை பற்றி சொல்கிறதுக்காகவே விஷ்ணு அந்த சுகாச்சாரியார் அம்சார், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்த இந்த கபீர் தன்னுடைய வீட்டில் அந்த பக்கம் போகிற சாதுக்கள் எல்லாரையுமே வாங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு உபசாரம் பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு முறை அந்த காலகட்டத்தில் இருந்த பல செயின்ட்ஸ், மகாத்மாக்களை, சான்றோர்களை, சாதுக்களை கூப்பிட்டு உபசாரம் பண்ணார். பல சாதுக்கள் அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்திருக்கிறாங்க. வந்தப்போ இந்த கமல் கூட்டின்னு போகிறார். அதாவது எல்லாம் வீட்டில் பஜன் நடக்குது. இதே மாதிரி ஏழ்மை, ராத்திரி சாப்பாட்டுக்கு நேரம் வந்ததும் அந்த அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் எதுவும் இல்லை, எப்படி இவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி போடணும், எல்லாம் பசியாக இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கறத விட பெரிய சேவை எதுவுமே இல்லை, அதனால் எப்படியாவது ப்ரொவிஷன்ஸ் நான் போய் வாங்கின்னு வரேன். இவரையே அனுப்புகிறார், நீங்கள் ராத்திரியில் இந்த அம்மா போல நீங்கள் போய் வாங்கின்னு வாங்க அப்படின்னு கபீரையும் கூட பையன் தூக்கின்னு வரத்துக்கு கமலையும் அனுப்புகிறாங்க. அப்போது கபீரும் கமலும் போகிறாங்க. ராத்திரி 10 மணி ஆயிருக்கும். ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் தானே வீட்டில் சமையல் பண்ண முடியும், சாதுக்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா சாதுக்களுக்கு போஜனம் போட்டால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான், அண்ட சராச்சரங்கள் பூரா சாப்பிட்டா மாதிரி ஆகிடும். காரணம், அந்த சாதுக்கள் உள்ளத்தில் பகவான் இருக்கிறான். பகவான் திருப்தி ஆகிட்டான்னா பிரபஞ்சம் பூரா திருப்தி ஆகிடும். அதனால் எப்படியாவது அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றது தான் ஒரே குறிக்கோள். இப்போ என்ன பண்ணாங்க, சுற்றி பார்க்குறாங்க, ஒரு கடையுமே இல்லை, எல்லாம் பூட்டிட்டாங்க. சரி, இவங்களோ கையில் ஒரு என்ன ஆயுதம் இருக்குதோ அதை வச்சுட்டு பார்த்துட்டே வந்தாங்க. ஒரு கடைக்காரன் அவன் பேக் டோரை சின்னதாக கடப்பாறையோ இதை வச்சு உடைச்சிட்டாங்க. பேக் டோர்னால் ஒரு 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 ஓப்பனிங் செய்து இந்த கமலை உள்ளே அனுப்பிச்சாச்சு. இந்த வயசு இருக்கும், சின்ன வயசு, அவன் உள்ளே அப்படி தவழ்ந்து போயாச்சு. அந்த ஹோல் வழியாக போனவன் லிஸ்ட்டு படி என்னென்ன ப்ரொவிஷன் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தூங்கின இந்த கடைக்காரன் என்ன பண்ணான், இவன் திருடினா மாதிரி ஆகிடுமே, ஏன்னா அவ்வளவு சின்ன வயசுலேயே அவ்வளவு ஹானஸ்ட்டு, அவ்வளவு சின்சியர் பக்தனாச்சே. என்ன பண்ணால் வெளியில் போகிறப்போவாது உண்மையை சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு அந்த ஹோல் வழியாக திருடுறதுக்கு உள்ளே நுழைஞ்சானே, அந்த ஹோல் வழியாக இவன் போனோம். அதுக்கு முன்னாடி அந்த கடைக்காரன் தூங்கின்னு இருக்கணும் எழுப்பி, நான் இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் வேண்டி இருந்து அது மாத்திரம்தான் எடுத்துன்னு வேறு எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த சாமான்லாம் இருக்குது அந்த குழி வழியாக போகிறான். தலை கை அப்படி போச்சு. பின்னாடியே ஓடி வந்த இந்த ஆள் காலை பிடிச்சிக்கிட்டான். யார்? கடைக்காரன் அந்த கமலுடைய காலை பிடிச்சிக்கிட்டான்.
அப்போ பார்த்தா கமல் சொல்லிட்டான் அப்பா கிட்ட, இன்னும் அந்த ப்ரொவிஷன் எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, இந்த ஆள் என்னை காலை பிடிச்சின்ட்டான், நான் வெளியில் வர்றது கஷ்டம், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த தலையை வெட்டி எடுத்துன்னு போயிடுங்க, யாருன்னு தெரியாது இல்லையா, ஐடென்டிஃபிகேஷன் இல்லையே. பையன் சொல்கிறான். சரின்னு அப்பா வந்து தலையை வெட்டி தன்னுடைய பையனுடைய தலையை வெட்டி எடுத்துன்னு போயிட்டார். ப்ரொவிஷனையும் எடுத்துன்னு போனார். மனைவி கிட்ட ப்ரொவிஷன்லாம் கொடுத்து சாப்பாடு பண்ணி இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டோன்னா அவங்க தூங்கிடுவாங்க சந்தோஷமா அப்படின்ட்டு அந்த அம்மாவும் சந்தோஷமாக சாப்பாடு பண்ணி போட்டு எல்லாரையும் தூங்க வச்சாச்சு. பிறகு நடந்ததை சொன்னார், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா, என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட கணவனை வச்சுட்டு போயாச்சு. சரின்னு எல்லாம் தூங்கிட்டு காத்தால அங்கேருந்து யாத்திரை போகிறாங்க. அப்போ நகர சங்கீர்த்தன் நாமத்தை சொல்லிட்டு போனோம். கபீரும் கூட போனோம். அந்த ஊரில் இந்த காத்தால இந்த வியாபாரி என்ன பண்ணான், இப்படி திருடர்கள் இருக்கிறாங்கன்னு பப்ளிக்கு தெரியட்டுமே அப்படின்னு அந்த முண்டம் தலையில்லாத உடம்ப 4 சந்தி இருக்கிற இடத்துல ஒரு போஸ்டில் கட்டி போட்டோம். இப்போ தலை மாத்திரம் இல்லை, அவனுக்கு உடம்பு இருக்குது, கையெல்லாம் இருக்குது, கால் இருக்குது. என்ன பண்ணால் இவங்களும் நாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு வராங்க சாதுக்கள். அந்த நாம சங்கீர்த்தனம் கேட்டதும் சின்ன குழந்தையிலேருந்தே நாமன் சொன்னதுனால அந்த கை ரெண்டும் தாளம் போடுது. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் அப்படி தாளம் போடுது. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. கபீருக்கு தெரிஞ்சிருது, இவன் நம்ம பையன்தான் அங்கே கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது அந்த சாதுக்கள் தெரிஞ்சுட்டாங்க, இது கபீருடைய பையன், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது ராத்திரியில் அப்படின்னும் அவங்களுடைய அனுகிரகத்தில் அந்த பையனுடைய தலையை கொண்டு வர சொன்னாங்க. வீட்டில் இருக்கிற தலையை கொண்டு வந்து வச்சாங்க. அது உயிர் ஜஸ்ட் எழுந்துட்டு. இப்படி பக்தர்கள் வந்து பல விளையாட்டுகளை ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருக்கிறாங்க. தன்னை தியாகம் பண்ணுறதுக்கும் அகங்காரன்றது சுத்தமாக இல்லாத இருக்கிறதையும் காமிக்கிறதுக்காக வந்தவர் கபீர். இப்படி அவருடைய சரித்திரத்தில் நிறையா இருக்குது. இது 700 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அப்படிப்பட்ட அந்த கபீரை தான் யோகிராம் சுரத்குமாரா வந்ததா ஒரு பேச்சு. அதனால் அதை நமக்கு கேட்குற மாதிரி ஒரு வாய்ப்பு பகவான் கொடுத்தான். நாமளும் நாமத்தை இடைவிடாது சொல்லுவோம். அந்த பகவானுடைய அனுகிரகத்துக்கு நாம் சதா யாசித்திருப்போம். அவங்ககிட்ட யாச்சகம்தான், அவனை பிச்சை கேட்போம். அப்படி பிச்சை கிடச்சிட்டுன்னா நமக்கு அப்புறம் வேறு கவலையே இல்லை, இதை தாண்டி போயிடலாம். அதனால் அந்த சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாவோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். எடுத்திருப்பா. योगी राम सूरत कुमार जय गुरु राया।